2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டவர்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொன்னமடை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக தாங்கள் குடிநீர் இன்றி அவதிப்பட்டு வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் பலனளிக்கவில்லை எனவும் கூறி அவ்வூர் மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த பஞ்சாயத்து தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வாய்க்கால தண்ணி வந்தா தான் இந்த போர்ல தண்ணி இல்லைன்னா தண்ணி 5 போருக்கு தண்ணியே கிடையாது. ஒரு 2 குடம் ஒவ்வொரு குடம் வருது. நாங்க போய் எல்லா பக்கம் சொன்னாங்க, யாருமே வந்து நடவடிக்கை நான் வரைக்கும் எடுக்கவே கிடையாதுங்க. கலெக்டருக்கு சொல்லிட்டு வந்துட்டோங்க. எங்க ஊருக்கு இந்த 5 வருஷமா தண்ணி பஞ்சாயத்துன்னு தீரவே மாட்டேங்குதுங்க, தண்ணியும் வர மாட்டேங்குதுங்க. அந்த 5 வருஷமா நாங்க சப்பக்காலிக்கிட்டு இருக்கிற போய் மனவும் கொடுத்தோமுங்க, உங்க பெர்சன்டர் கிட்ட போய் மனம் கொடுத்தோமுங்க, எம்எல்ஏ கிட்டவும் கொடுத்தோமுங்க. அதனால எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கன்னு எங்களுக்கு தண்ணி பஞ்சாயத்து ரொம்ப இதா இருக்குதுங்க. எங்க ஊர்ல வந்து 5 வருஷமா தண்ணி இல்ல. கோடை காலத்துல வந்து 3 போர் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இருந்தாலும் எங்க ஊர்ல வந்து தண்ணி வரதில்லை. அதனால வந்து நாங்க வந்து சாலை மறியல வந்து பண்ணிக்கிறோம்.